வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கட்டைப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த கட்டைப்பை வந்து நான் 1.5 ரோலில் வந்து பின்னிருக்கேன். இந்த கட்டைப்பையோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த கட்டைப்புடி வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஐடியா ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த புடி உடஞ்சிட்டாலும் நம்ம எடுத்துட்டு இன்னொரு புடி வந்து இந்த பேஸ்கெட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாவில் தான் இந்த பேஸ்கெட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸும் இந்த பேஸ்கெட்டை போடுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 16 ஒயர் வந்து 5.25 அடியில் கட் பண்ணிக்கணும். 16 ஒயர் வந்து 5.25 அடியில் நான் ஒரு கலர் ஒயரில் தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 6 ஒயர் வந்து 4.25 அடியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம 16 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த 16 ஒயரில் ஒரு 8 ஒயரை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. சென்டரில் வந்து 4.25 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து சேர்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ வந்து 5.25 அடியில் 16 ஒயர் கட் பண்ணதில் 8 ஒயரை வந்து தனியாக பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. 8 ஒயர் 8 ஒயராக தனியாக பிரிச்சுக்கோங்க. 5.25 அடியில் கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. கையில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 4.25 அடியில் கட் பண்ணத ஒயரை வந்து ரெண்டாவதாக ஜாயின் பண்ண போகிறோம் ரன்னிங் ஒயரில். அதுக்கப்புறம் இன்னொரு 5.25 அடியில் கட் பண்ண ஒயரை எடுத்து 3ஆவதாக ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் பிளாக் கலரில் ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். சைட் வால் போடுறதுக்காக 1.25 அடியில் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம சைட் வால் போடலாம். ஃபஸ்ட்டு 5.25 அடியில் கட் பண்ண ஒயர் எடுத்து 8 ஒயரை ரன்னிங் ஒயரில் நார்மல் நாட் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4.25 அடியில் கட் பண்ண 6 ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 8 ஒயர் தனியாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே உள்ள ஸ்கொயர் பேஸ்கெட் போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு வந்து இந்த சென்டர் லைன் போடுங்க. சென்டர் லைன் வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு என்கிட்ட. இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். போட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. சைட் வாலில் வந்து 1.25 அடிக்கு விட்டுருந்தோம் இல்லையா பிளாக் கலர் ஒயரில், அதை வந்து அளந்து கட் பண்ணிக்கிறேன். சைட் வாலில் இருக்க ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நான் பேஸில் வந்து ஒரு கலராக தான் போட போகிறேன். அதனால் நீங்கள் பேஸில் உங்ககிட்ட என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் போடுங்க. இல்லைனா நீங்கள் ஒரே கலரில் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் சென்டர் லைனில் போட்டுக்கோங்க. இல்லைனா நம்ம சேனலில் உள்ள ஸ்கொயர் பேஸ்கெட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த லைன் போடலாம். சைட் வாலில் 1.25 அடிக்கு ஒயர் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த ஒயரை அளந்து விட்டுக்கிறேன். விட்டுட்டு ரெட் கலர் ஒயர் எடுத்துட்டேன். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு மேலே இருக்க ஒயர் எடுத்து சுற்றிட்டு நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். சென்டர் லைன் வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் சென்டர் லைன் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். அது எப்படின்னு மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி அளந்து விட்டதுக்கப்புறம் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்த ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரலாம். நார்மல் நாட் தான் போடுறோம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. சென்டரில் பிளாக் கலரில் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, சென்டர் லைனை அடையாளப்படுத்திக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பேஸில் வந்து நான் 7 லைன் போட போகிறேன். சென்டரை பேஸ் பண்ணி 7 லைன் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் ரெட் கலரில் ஒரு லைன் போட்டுக்கேன். இங்கே நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல இருந்து சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சைடு வால் போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி மேலே 3 லைன் வந்து பின்ன போகிறேன். கீழே 3 லைன் பின்ன போகிறேன் ஒரு கலரில் கொடுத்து. இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் பின்ன போகிறேன். அதுக்கப்புறம் லைட் க்ரீனில் ஒரு லைன், அதுக்கப்புறம் லைட் எல்லோவில் ஒரு லைன் வந்து பின்ன போகிறேன். சென்டர் லைன் நம்ம பிளாக் லைன் போட்டோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணிவிட்டு மேலே 3 லைன் கீழே 3 லைன் பின்ன போகிறேன். மொத்தம் 7 லைன் வந்து நம்ம பேஸில் போட போகிறோம். நான் இப்போ பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. சென்டர் பேஸ் பண்ணி நான் வந்து 3 லைன் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்போ நம்ம பேஸ் வந்து இந்த அளவுக்கு போதும். 1.5 ரோல் பேஸ்கெட்டுக்கு இந்த அளவுக்கு வந்து பேஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் அடையாளப்படுத்தி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நாட்டை வந்து கலட்டிக்கலாம். கலட்டிட்டு இப்போ மேலே எப்படி கூடையை வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். நாட் வந்து கலட்டிக்கோங்க. மேலே எப்படி கூடையை வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து நான் ஒரே கலரில் தான் பின்ன போகிறேன். இந்த லைட் க்ரீனில் தான். அந்த க்ரீன்லேயே வந்து நான் வந்து பச்சை கலர் வருது நான் போட போகிறேன். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 இன்ச்சுக்கு உயரம் அடிச்சுட்டு இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் நம்ம நார்மல் நாட் போடுறோம். நார்மல் நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுக்கோங்க. எங்கேருந்து வேணாலும் போடலாம். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து நான் வந்து நார்மல் நாட் பின்னிக்கிறேன். ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நார்மல் நாட் போடுறோம். பிகினர்ஸ்க்காக வீடியோவில் ஒரு சில நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பேஸ்கெட் ஐடியாஸ்க்குன்னு பிளேலிஸ்ட் தனியாக வச்சுருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த பேஸ்கெட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாலும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் இந்த கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கார்னர் வரைக்கும் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்னலாம். மேலே வந்து சைட் வாலில் இருக்கிற ஒயரையும் நம்ம சேர்த்து பின்ன போகிறோம். மேலே ஈஸியாக கூட வளர்ந்துடும். இப்போ லாஸ்ட்டு நாட் வந்து போட்டுக்கிறேன். நாட் போட்டு நாட் டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து இது வரைக்கும் பின்னிட்டோமா, பின்னினதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. கார்னரில் இருக்குது பாருங்கள் இந்த லைட் எல்லோ ஒயர், இந்த ஒயர் எடுத்து நான் வந்து நார்மல் நாட் போட்டுக்கிறேன். சைட் வாலில் இருக்கிற ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் வச்சு நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, சுற்றி பின்னிட்டு வந்தோம்னா நம்ம கார்னர் வந்து டர்ன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். கார்னர் டர்ன் பண்ணோன்றதுக்கு முக்கோணம் ஷேடில் நாட் வந்து ஹோல் கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ அடுத்த கார்னர் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போது இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போது ரன்னிங் ஒயரை மடிக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம நாட் மேக் பண்ணுறோம். நார்மல் நாட் தான். பிகினர்ஸும் ஈஸியாக ட்ரை பண்ணுற அளவுக்கு தான் இந்த பேஸ்கெட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். நாட் போட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணி போடுங்க கார்னரில். ஃபஸ்ட்டு கார்னர், 2வது கார்னர், 3வது கார்னர், 4வது கார்னர். இப்போ இங்கே வரைக்கும் பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒரு லைன் ஃபுல்லாக சுற்றில் நான் பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் 4 கார்னரையும் டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு போடாமலும் போடலாம். ஆனால் இந்த பேஸ்கெட்டில் வந்து நான் டிசைன் பண்ண போகிறதுனால ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டு தான் நான் போட போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். ரன்னிங் ஒயரில் லூப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்க லூப்புக்குள்ளே விட்டுட்டு ரன்னிங் ஒயருக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து விடுறேன். விட்டுட்டு மேல் பக்கமாக இருக்கிற ஒயரை பிடிச்சி இழுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக இழுங்க. கரெக்டாகிடும். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஈவனாக இருக்குது இந்த லைனு. 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, இந்த ஒயரை வந்து அப்படியே சொருகி விட்டுடலாம். அப்படியே நேராக சொருகி விட்டுக்கோங்க. நம்ம பேஸ்கெட்டோட பேஸும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இந்த மாதிரி சொருகி விட்டதுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த முடிச்சை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க நாட்டில் இருக்க ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். இன்னொரு லைனில் நான் சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு முறையும் நான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன். செகண்ட் லைனில் சைடு வாலில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2வது லைன் நான் போட்டதுக்கப்புறம் பேஸ்கெட்டோட ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கும். இப்போ 2வது லைனில் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். மேல் பக்கமாக இந்த லூப்பை வந்து லூஸ் பண்ணிக்கிறோம். ரன்னிங் ஒயரில் லெஃப்ட் சைடு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த லூப்பை விடுறேன். விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் மேல் பக்கமாக இருக்கிற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஒயரை டைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுங்க பின்னாடி.
அவ்வளோதான். நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோன்னே தெரியல. ஏணிப்படி போட்ட முடிச்ச விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒயர் எடுத்து நார்மல் நாட் போடுறேன். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நான் 13 லைன் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். ஒரே கலர்ல தான் போட போறேன். 13 லைன் போட்டதுக்கு அப்புறம் இந்த பாருங்க, இந்த சைடு வால்ல இருக்க ஒயர்லாம் சின்னதாயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகி விட்டுடலாம். சைடு வால்ல இருக்க ஒயரும் சென்டர்ல 4.25 அடியில ஒயர் கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த ஒயரும் சின்னதா இருக்கும். நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்னதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கட் பண்ண ஒயரை வந்து சொருகி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கோங்க. சொருகுனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 13 லைன் வந்து பின்னிருக்கேன். கவுண்ட் பண்ணியும் காமிக்கிறேன். 13 லைன் பின்னினதுக்கு அப்புறம் சென்டர்ல 4.25 அடியில ஒயர் கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த ஒயரும் சின்னதாயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், 6 ஒயர் வந்து சின்னதாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வால்ல இருக்கிற ஒயரும் சின்னதா இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த சைடு வாலும் இந்த சென்டரும் 4 பக்கத்துல நம்ம வந்து சொருக போறோம். எப்படி சொருகணும்னா, ஃபர்ஸ்ட் நாட்டை விட்டுடணும், 2வது நாட்ல சொருகிறேன். ஒரு வரிசைய மடக்கி சொருகல, அதனால 2வது நாட்ல சொருகிறேன். இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. வரிசையா ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. 2வது நாட்ல சென்டர்ல 6 ஒயர் வந்து கொடுத்தோம் இல்லையா? இந்த 6 ஒயரையும் இப்படி மடக்கி சொருகிக்கலாம். அதுக்கப்புறம் சைடு வால்ல இருக்கிற ஒயரு, அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இருக்க சென்டர் லைன் 6 ஒயர் மட்டும் 4 பக்கமும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சொருகிறத ஃபுல் வீடியோ காமிச்சேன்னா வீடியோ லென்த் ஆயிடும். சொருகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சொருகுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டர்ல 6 ஒயர் சொருகி இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பக்கமும் சொருகி இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வால், இந்த சைடு வால் 4 பக்கமும் நம்ம சொருகி இருக்கோம். கட்டை பிடிக்காக வச்சிருந்த ஒயர் மட்டும் பெருசா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கட்டை புடி எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கட்டைப்புடி போடுறதுக்காக ஒரு பக்கத்துல ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 8 ஒயரை மட்டும் நம்ம பின்ன போறோம். இப்ப ரன்னிங் ஒயர்ல மடிச்சுக்கிறேன், கொஞ்சம் போல சொருகிறதுக்கு விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து நாட் போடுறேன். நாட் போட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த விட்டுருக்கோம் இல்லையா அந்த துண்டு ஒயர், இந்த துண்டு ஒயரையும் நம்ம சொருகாம எப்படி பின்னணும்னு சொல்றேன். இந்த ஒயரை அப்படியே பின் பக்கமா மடிச்சுக்கோங்க. துண்டு ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கு அப்புறம் ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்ல இருக்க ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் மேலையும் அந்த பின்னாடி இருக்க துண்டு ஒயர் மேலையும் சுத்திட்டு நம்ம வந்து நாட் மேக் பண்றோம். இப்படி நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா சொருகாம ஈஸியா ஒரு பக்கத்துல டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின்னிக்கோங்க. நான் எப்படி பின்றேன்றத பாருங்க. அந்த துண்டு ஒயரை வந்து உள்ளே வச்சு நம்ம சொருகுன மேனிக்கே பின்னிட்டு போயிடலாம். இதே சிவன்கண் நாட்ல போட்டோம்னா ஒரு பக்கத்துல உள்ள விட்டுட்டு போடுற மாதிரி இருக்கும். இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த 8 ஒயர்ல நான் நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகிக்கலாம். கட்டை புடி போடுறதுக்காக நம்ம இந்த மெத்தட்ல பண்றோம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு 2வது நாட்ல ஒயர் இருக்கிற வரைக்கும் ஒரு 3 நாட்ல சொருகுனா போதும். இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு 2வது லைன் பின்றோம். இந்த மாதிரி கொஞ்சம் போல சொருகிறதுக்கு விட்டுட்டு மேல இருக்க ஒயர் எடுத்து சுத்திட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம நாட் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒயர் துண்டு ஒயர் இருக்கு இல்லையா அதை அப்படியே பின்னாடி மடிச்சுட்டு நம்ம சொருகாம ஒரு பக்கத்துல சொருகிற வேலை மிச்சமாயிடும். இந்த ஒயரை அப்படியே பின் பக்கமா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சு லூப் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒரு நாட்ல இருக்க ஒயர் எடுத்து இந்த துண்டு ஒயர் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் இது மேல சுத்தி போடுங்க. இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா பின்னிடலாம். பிகினர்ஸ்க்காக நான் வந்து இந்த லைன் ஃபுல்லாவே இந்த ஒயர் வச்சு எப்படி பின்றது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடா காமிச்சிருக்கேன்.
இந்த மாதிரி பின்னணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகி விட்டுடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகிக்கோங்க. சொருகினதுக்கு அப்புறம் நான் எல்லா பக்கத்துலயுமே கட்டைப்புடி போடுறதுக்காக எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துல 4 பக்கத்துலயுமே நான் வந்து இந்த மாதிரி 2 லைன் வந்து பின்னிக்கிட்டேன். சேம் அதே மெத்தட்ல தான் பின்னணும். பின்னினதுக்கு அப்புறம் ரெட் கலர் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஒரு அடிக்கு மெஷர் பண்ணி மடிச்சுக்கிறேன். எதுக்காகனா அந்த புடி வெளியே வராம இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மெத்தட் வந்து பின்னுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அடி மெஷர் பண்ணி மடிச்சுட்டு அந்த 8 ஒயர் இருக்கு இல்லையா, கட்டை புடி போடுறதுக்காக அதுல வந்து நம்ம இன்னொரு மேல 2 லைன் வந்து இந்த ஆர்டர்ல பின்னிக்க போறோம். நாட் போட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு அடிக்கு விட்ட ஒயர் இருக்கு. அதுக்கப்புறம் நாட்ல இருக்கிற ஒயர் எடுத்து நாட் மேக் பண்ணிட்டே வாங்க. அது எப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்றேன். இந்த 8 ஒயர்ல இந்த மாதிரி எண்டு வரைக்கும் பின்னிக்கலாம். பின்னினதுக்கு அப்புறம் நான் வந்து ஒயரை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகிக்க போறேன். இந்த ஒரு லைன் போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு ஒரு 3 நாட் அளவுக்கு ஒயர் சொருகிற அளவுக்கு இருந்தா போதும். பெருசா சொருகிறதுக்கு விட வேண்டாம். நம்ம சின்ன பேஸ்கெட்ன்றதுனால 3 நாட் சொல்றேன். பெரிய பேஸ்கெட்டா இருந்தா 5-6 நாட்க்கு உள்ள சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த சைட்ல ஒரு அடிக்கு மெஷர் பண்ணி விட்டோம் இல்லையா, கட்டை புடி வெளியே வராம இருக்கிறதுக்காக ஒரு டிசைன் பண்றதுக்காக இந்த ஒயர் வந்து விட்டுருக்கேன். மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த மேல ஒரு லைன் பின்னிக்க போறோம். நாட் போட்டதுக்கு அப்புறம் சைட்ல ஒரு அடிக்கு விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு சொருகிறதுக்கும் ஒயர் வேணும். கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த நாட்ல இருக்கிற ஒயர் எடுத்து நீங்க நாட் மேக் பண்ணிட்டே வாங்க. நான் ஒரு பக்கம் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் பின்னணும். இப்போ ஒரு லைன் போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் ரன்னிங் ஒயரை கொஞ்சம் போல விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. ஒரு 3 நாட் அளவுக்கு ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டுக்கிட்டா போதும். சொருகுனதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஏற்கனவே உட்ல ஸ்கொயர் பேஸ்கெட் போட்டிருப்போம். அந்த பேஸ்கெட்ல வந்து உட் இல்லாம பின்னிருப்பேன். இதுக்கு வந்து நம்ம உட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கட்டை புடியில இருக்கிற கட்டையை தான் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு கரெக்டா வச்சுட்டு 2 புடி எடுத்து பிளாஸ்டிக் புடி வந்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணிட்டு நான் இந்த பேஸ்கெட்டுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரே அளவுல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த புடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த ஒயர் எல்லாம் வந்து நான் கிளிப் போட்டு வச்சிருக்கேன். டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த புடியை வந்து இப்படி வச்சு நம்ம பின்ன போறோம். இந்த ஒயரை கொடுத்து அது எப்படி பின்னணும்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த கட்டை புடியை வந்து இப்படி வச்சு பின்ன போறோம். இப்படி இந்த கட்டை புடியை உள்ள வச்சு பின்ன முடியாது. அதனால நம்ம அந்த எடுத்துட்டு இதுல இருக்க ஒயர் எடுத்து இந்த ரெட் கலர் ஒயரை வச்சு கார்னர் டர்ன் பண்ற மாதிரி டர்ன் பண்ணி நாட் வந்து மேக் பண்ணிக்கிறேன். நான் எப்படி போடுறேன்றத வீடியோவா பாருங்க. நம்ம ஒரு அடிக்கு விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி கார்னர் மாதிரி வந்துரும். அதுக்கு அடுத்து பக்கத்துல இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம நாட் மேக் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த ஒயரை மடிச்சுட்டு பக்கத்துல இருக்க இந்த ரெட் கலர்ல ஒரு அடிக்கு விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை மடக்கிட்டு நம்ம பின்னிக்கிட்டே வரோம். பர்ஃபெக்டான கட்டைப்புடி வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். கட்டைப்புடி உடைஞ்சாலுமே அந்த புடியை எடுத்துட்டு போடுற மாதிரி வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த எண்டு வரைக்கும் பின்னினதுக்கு அப்புறம் சொருகிறதுக்கு மட்டும் ஒயர் இருக்கு. ஒரு 3 நாட் அளவுக்கு 2வது நாட்ல இருந்து 3 நாட் அளவுக்கு சொருகி விட்டுக்கோங்க. ஒரு லைன் வந்து போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம கட்டை புடிய வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த புடி வந்து
இன்னொரு லைன் போட்டாதான் கரெக்டா வரும். அதுக்காக நம்ம இன்னொரு லைன் இந்த ஒயரை வச்சு மறுபடியும் மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே ஆர்டர் தான். ரெட் கலர் ஒயரை வச்சு நம்ம விட்டோம் இல்லையா 2 ஒயர் ஒரு அடியில, அந்த ஒயரை வச்சு இந்த 8 ஒயரம் வச்சு நான் பின்னிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பின்னும் போது நமக்கு அந்த புடி வந்து வெளியே வராது. இதே பெரிய பேஸ்கெட் எல்லாம் நீங்க மேக் பண்ணும்போது அதுக்கு வேற மெத்தட்ல இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம சொருகிறதுக்கு வேற மெத்தட்ல ட்ரை பண்ணணும். இது சின்ன பேஸ்கெட்ன்றதுனால நான் சொருகிறதுமே ஒரு ஐடியால தான் பண்ணியிருப்பேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்தடுத்த நாட்ல இருக்க ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இன்னொரு லைன் போட்டதுக்கு அப்புறம் இந்த பாருங்க சொருகிறதுக்கு மட்டும் ஒயர் இருக்கு. இந்த ஒயர் எடுத்து நம்ம சொருகி விட்டுக்கலாம். ஓகேவா? நான் ஒரு அடியில விட்டதுனால கொஞ்சம் போல சொருக இருக்கு. அடுத்ததுல போடுறப்ப நீங்க இன்னும் 1.25 அடியில கூட விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிரீன் கலர் நாட் இருக்கு இல்லையா, கீழே 2 லைன் கிரீன் கலர் நாட் போட்டிருந்தோம் பாத்தீங்களா, அந்த நாட்ல இந்த மாதிரி வச்சு பாருங்க இந்த புடி கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த கிரீன் கலர் நாட் இருக்கு பாருங்க, அதுல வந்து எல்லா ஒயரையுமே ஒரு இதுல சொருகிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்க 2 ஒயரையும் ஒரே நாட்ல சொருகுங்க. நம்ம வந்து புடி ஃபினிஷ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரை ஒரு நாட்ல சொருகுறேன். எப்படி சொருகணும்ன்றத கூட நான் வீடியோவை வந்து கிளியரா கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம சொருகிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நாட்ல சொருகிக்கோங்க. எல்லா ஒயரையுமே கரெக்டா பிடிச்சு அந்தந்த நாட்ல சொருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற நாட்ல இருக்கிற ஒயர் மட்டும் 2 நாட்ல சொருகிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த நாட்ல கரெக்டா சொருகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்க நாட்டும் லாஸ்ட் இருக்க நாட்லயும் நம்ம வந்து மடக்கி சொருகி இருக்கிறதுனால 2 ஒயரையும் ஒரே நாட்ல சொருகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சொருகினதுக்கு அப்புறம் நம்ம இந்த புடி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த புடியை இப்ப இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க போட்டீங்கன்னா தான் கரெக்டா போட முடியும். இதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டா போட முடியாது. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 5.5 அடியில ஒயர் எடுத்ததுனால எனக்கு ஒயர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு சொருகிறதுக்கு. அதனாலதான் உங்களுக்கு 5.25 அடியில ஒயர் வெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க 5.25 அடியில வெட்டினீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நேரா சொருகிருக்கேன் இல்லையா, அதை வந்து இப்ப கிராஸ்ல சொருகணும். இந்த மாதிரி சொருகினதுக்கு அப்புறம் நல்லா இழுத்து டைட் பண்ணிட்டு 2வது நாட்ல அப்படியே இன்னொரு நாட்ல சொருகிட்டு இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணுங்க. நான் எப்படி சொருகிறேன்றதையும் வீடியோ வந்து கிளியரா கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இப்ப கிராஸ்ல சொருகணும். இந்த புடி வந்து கலண்டு வராம இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒயர்ல நம்ம வந்து இப்ப சொருக போறோம். இந்த ஒயர் எடுத்து அப்படியே பக்கத்துல சொருகிறேன். அந்த ஒயர் எடுத்து அதுக்கப்புறம் பக்கத்துல சொருகிறேன். இந்த மாதிரி கிராஸ்ல சொருகினதுக்கு அதுக்கப்புறம் நேரா சொருகணும். இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கத்துல சொருகணும். இப்போ ஒரு தடவை நம்ம கிராஸ்ல சொருகினதுக்கு அப்புறம் நேரா சொருகுங்க. இந்த மாதிரி சொருகிட்டீங்க அப்படின்னா இந்த புடி என்னதான் ஆனாலும் பிரிஞ்சு வராத அளவுக்கு இருக்கும். இதே நம்ம பெரிய பேஸ்கெட்லாம் போடுறதா இருந்துச்சுன்னா அது வேற மெத்தட்ல சொருகணும். ஒரு நாட் போட்டுட்டு நீங்க சொருகுங்க. இது சின்ன பேஸ்கெட்ன்றதுனால ஒரு கிராஸ்ல சொருகிட்டு அதுக்கப்புறம் நேரா சொருகுங்க. ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. இப்ப நான் எல்லா பக்கமும் உங்களுக்கு சொருகிட்டு காமிக்கிறேன். இதே பெரிய ஒயரா இருந்துச்சுன்னா நம்ம உள்ள கொடுத்து சொருகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால உங்களுக்கு 5.25 அடியில எடுக்க சொல்லியிருக்கேன் ஒயரு. நான் 5.5 அடியில எடுத்ததுனால சொருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இதே மெத்தட்ல இந்த சைடு எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாட் மேக் பண்ணிக்கிறேன். இந்த பக்கத்துல நம்ம சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு நாட் வந்து மேக் பண்ணிக்கிறோம். இந்த எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. இப்போ நான் இந்த ரெட் கலர் ஒயரை வச்சு ஒரு லைன் பின்னிட்டேன். இப்போ இந்த பக்கத்துல நம்ம ஒரு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்கேல்ல இந்த ரன்னிங் ஒயர்ல அளந்து விடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பின்றப்ப மட்டும்
ரைட் ஹேண்ட் சைடில் பின்றப்ப மட்டும் நமக்கு வந்து 1.25 அடியில் ஒயர் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சொருகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா, அதுக்காக 2 லைன் வந்து பின்னிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் 2 லைன் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம புடி பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். புடி எப்படி பின்னணும்னா ரிவர்ஸில் பின்னணும். ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஒயர் ரைட்டில் வந்துச்சு, ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு பின்னணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் சைடில் இருந்து பின்னணும். அது எப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, மேலே இருக்க ஒயரை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பின்னணும். மேலே இருக்க ஒயர் எடுத்துக்கோங்க. நாட்டில் இருக்க ஒயரை மடிச்சுட்டு ரிவர்ஸில் நம்ம பின்னுறோம். நான் எப்படி பின்னுறேன்றத பாருங்க. நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணதுக்கப்புறம் முக்கோணம் ஷேப்பில் நாட் வந்து கிடச்சிருக்கும், கார்னர் டர்னிங் மாதிரி. நாட்டில் இருக்க ஒயரை மடிக்கிறோம். இந்த ரெட் ஒயர் எடுத்து மேலே சுற்றுறோம். நாட் வந்து போடுறோம். நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இதே தான் ஆர்டரு. இந்த ஆர்டரில் நம்ம இந்த எண்டு வரைக்கும் பின்னிக்கலாம். பின்னினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சொருகிறதுக்காக இந்த ஒயரை இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. லெஃப்ட்ல வந்து நம்ம 1.25 அடியில் ஒயர் விட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கு. அடுத்த லைன்ல வந்து இன்னொரு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயர் எடுத்து நான் வந்து மறுபடியும் நாட் வந்து மேக் பண்றேன். பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக நான் 2 பக்கம் பின்றதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னிக்கலாம். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த புடியை வச்சுக்கிட்டே தான் நம்ம வந்து சொருக போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ஒயரையும் ஒரே நாட்டில் சொருகிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணிக்கோங்க நாட்டை. இந்த ரெட் கலர் நாட்டை விட்டுட்டு கிரீன் கலர் நாட்ல போடுங்க. 1 2 3 4. இந்த புடிக்காக 4 நாட் வந்து ரெட் கலர்ல போட்டிருக்கோம், கிரீன் கலர்ல போட்டிருக்கோம் இல்லையா. 5வது நாட்ல நான் வந்து சொருகிறேன். இப்போ நம்ம 5வது நாட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட்ல நம்ம சொருகிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ஒயரையும் ஒரே நாட்டில் தான் சொருகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்போ நம்ம மடக்கி சொருகிருக்கோம் இல்லையா, அதில் சொருக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த புடியை இப்படி வச்சுட்டு கரெக்டாக இப்படி பிடிச்சி வச்சிங்கன்னா நிற்கும். அடுத்தடுத்த இருக்கிற நாட்டில் நான் சொருகிட்டேன். இந்த மாதிரி சொருகிக்கோங்க. கரெக்டாக மடியில் வச்சு சொருகுனீங்கன்னா கரெக்டாக சொருக வரும். இந்த மாதிரி சொருகிக்கோங்க. இந்த புடியை வச்சு சொருகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ஒயரையும் ஒரே நாட்டில் சொருகணும். இந்த மாதிரி சொருகினதுக்கு அப்புறம் நாட்டை வந்து டைட் பண்ணி இழுத்து போடுங்க. இந்த கட்டைப்புடி வந்து என்னதான் ஆனாலும் பிரிஞ்சே வராது. புடி வந்து உடஞ்சிருச்சுனாலும் நம்ம எடுத்துட்டு வேற புடி வந்து நம்ம கட்டைப்பையில வந்து எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பக்கம் எப்படி ஒரு கிராஸ் நாட்ல சொருகி அதுக்கப்புறம் நேரா சொருகணும், அதே மாதிரியே இந்த வரிசையிலையும் சொருகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புடி என்னதான் ஆனாலும் நமக்கு வந்து பிரிஞ்சே வரவே வராது. ரொம்பவே ஈஸியா மேக் பண்ணிட்டோம். அப்படியே வரிசையா சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 4 பக்கமும் இதே மாதிரி தான் பண்ணணும். நான் 2 சைடு போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அந்த சைடும் போட்டுக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் இப்படி இருக்கு. கிராஸ்ல சொருகி அதுக்கப்புறம் நேராக சொருகி இருக்கேன். ரொம்பவே ஈஸியாக ஸ்ட்ராங்கான முறையில் நம்ம வந்து இந்த கட்டைப்புடியை வந்து ரெடி பண்ணிட்டோம். பிகினர்ஸ் ஆனீங்க அப்படின்னாலும் ஈஸியாக மேக் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த பேஸ்கெட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் பாருங்கள், இந்த புடி வந்து என்னதான் ஆனாலும் வெளியே வராது. உடஞ்சிட்டா மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு போடுற மாதிரி இருக்கும். இந்த புடியை உடஞ்சிட்டாலும் நம்ம கட்டைப்புடி பேக்கில் எப்படி துணி பையில் எப்படி எடுத்துட்டு போடுவோமோ அதே மாதிரி இதில் எடுத்துட்டு போட்டுக்கலாம்.
அதுக்காக தான் இந்த பேஸ்கெட்டை வந்து டிசைன் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே அழகா வந்திருக்கு. நீங்களும் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.